Hello friends, welcome back to my channel Easy Recipes by Maria Jude. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் லேசாக வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 15 சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்குறேன். இது மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ லேசாக கிளறி விட்டுருங்க. அப்புறமா பூண்டு நான் 10 பல் பூண்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ தூள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி போடுறேன். அது வந்து 1 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். அது வந்து 2 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். இதை மசாலாலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணுறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஜூஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் தண்ணி ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருட்டோம். கொதித்த பிறகு நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. நான் இப்போது லெமன் சைஸ் அளவுக்கு சுடு தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுவும் நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம். அரிசி, வெந்தயம், அப்புறமா பெருங்காயத்தூள்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையில் மேலே தூவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெந்தய குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வெந்தய குழம்பு ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம்.